கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நான் வந்துட்டு வன்சிகாவை தான் லவ் பண்ணுறமான்ட்டு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு யாடா வந்துடுவா. சரி 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போவாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு யாடா கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முயற்சியில் இருப்பான். அதுக்குள்ளே யார் என்ன பண்ணுவானா, ஒரு ட்ரிங்க்ஸில் வந்து தூக்க மாத்திரை கலந்து அதை வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொடுத்துருவா. ஹீரோ வந்துட்டு ஜூஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு குடிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஜூஸில் ட்ரிங்க்ஸ் போல் அதை வந்துட்டு குடிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் அவனுக்கு மயக்கமாக வரும். இவளோட பிளான் என்னென்னா, இவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, இப்போ ஹீரோ கூட ஸ்லீப் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணால் அந்த குழந்தை ஹீரோட குழந்தைன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அவங்க அப்பா வச்சு வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுவா. இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க அப்பா வந்து தோணும். அவங்க அப்பா வந்து கேட்பாங்க, என்னம்மா அவனோட பிளான் இது தானே அப்படிங்கும்போது, ஆமாப்பா இதுதான் என்னோட பிளானு. சரிம்மா ஓகே, நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு ஆக்ட் பண்ணி எதுக்கும் தெரியாத மாதிரி நான் வந்துட்டு ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லிட்டு போவார். இவ்வளோ சரிப்பான்னு சொல்லிட்டு என்ஜாய்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி, நம்ம வெக்கக்கட்ட மானக்கட்ட பண்ணா இருப்பான் போல். நெக்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறா, ஹீரோட வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி சும்மா பக்கத்தில் படுத்துக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா சாய் வந்துட்டு வெளியே போயிட்டு வரானா. அப்போ வந்துட்டு பேட்டி வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து இவன் பேச வரா. அப்போ வந்துட்டு இவனை சொல்கிறா, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளார போகிறானா. அப்போ பேட்டி சொல்கிறா, உங்களுக்காக நான் தான் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் உங்களுக்காக கேர் எடுத்து பார்த்துக்கிறேன், ஆனால் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட நம்ம அதிகம் மாட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கோமம் உள்ளார் போவாளா. அப்போ என்ன பண்ணுவானா, அந்த சாய் பின்னாடி போயிட்டு பேட்டி நில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, ஸ்டாப் பண்ணுவான். அவள் பார்த்தீங்கன்னா மேலே தான் நம்ம ஹீரோயின் வந்து முடிச்சுட்டு தான் இருக்கா போல். அவள் ஸ்டெப்ஸில் தான் நிற்கிறா. அப்போ வந்துட்டு நீங்கள் எதுக்கு நீ வந்து என்னை கேர் எடுத்து பார்த்துக்கணும், அதான் உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிப்பாள். அப்போ வந்துட்டு இல்லை சாரி, நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சாரி மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவான்னா அவளை வந்து ஹக் பண்ணுவான். நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு மேலே இருந்து நீ வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நீ பார்க்குறதுமே இந்த பேட்டி வந்துட்டு பார்க்குறா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நீக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கா. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணுறதை பார்த்துருக்கால, ரொம்ப குழப்பத்தோடய நிற்பாளா. அப்போ கரெக்டாக இவன் என்ன பண்ணுவானா, எந்திரிச்சு வந்துட்டு ஒய்ஃப் வந்து ஹக் பண்ணுவானா. இவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி நைட் இந்த மாதிரி அவளை ஹக் பண்ணி நின்றதுலாம். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, அப்படியே ரொமான்டிக்காக பேச வருவான். என்ன சொல்லுவானா, இல்லை நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, ஆன்ட்டி வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இவனுக்கா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நீயே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் அம்மா வந்துட்டு டைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்லம்மா இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாய் வந்து கேட்பானா. அதுக்கு இவங்க கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், ஆமாப்பா எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு பேட்டி தான், அவள் தான் என்னை வந்து தேர்த்தனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோயின் தானே இருந்திருப்பா. கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவானா, பேட்டிக்கிட்ட வந்து தேங்க்ஸ் எங்கள் அம்மா நல்லபடியாக வந்ததுக்குன்னு சொல்லுவானா. இவள் அப்படியே ப்ளஷர் அப்படின்னு சொல்லாமல் இவன் நிற்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு நானும் நீயும் வந்துட்டு வெளியே போகலான்னு பிளானில் இருக்குமா அப்படின்னு சொல்லுவானா. உடனே வந்துட்டு நீ வந்துட்டு இல்லை நான் இன்றைக்கி எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாள். ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே இந்த மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீ வரலன்னா என்ன, நீ வந்துட்டு பேட்டியை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே வந்துட்டு பேட்டி நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பானா. உடனே வந்துட்டு ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுவா. அப்படியே நீ ஃபேஸ் வந்துட்டு எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பா. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெளியே வந்து உட்காந்துருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு, இதான் என்னாச்சும் ஆர்கியூமெண்ட்டாக அண்ணன் மேலாச்சும் கோவமாக இருக்கேன்னு கேட்கும்போது ஓகேப்பா நான் உங்ககிட்ட உண்மையை கேட்குறேன், இந்த மாதிரி பேட்டிக்கும் இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்குமே எதுவுமே சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா. உடனே வந்துட்டு ஏன் எதனால கேட்குறேன், இல்லை நேற்று நைட்டு பார்த்தேன் அவங்க பேசுகிறதும் சரி அவங்க பண்ணுறதும் பார்த்தா இந்த மாதிரி கசினுக்கு மாதிரி தெரியல, அதுக்கு மேலே ஏதோ எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவானா, சரி நீ அப்பெல்லாம் எதுவும் வந்துட்டு நான் நினைக்காத, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்துட்டு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுவான். அப்படி தானே, சரி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும் தான் நினைக்கிறேன், ஏதோ நான் தப்பான கண்டத்தோட பார்க்குறேன் போலன்னு சொல்லிட்டு அவளே அவன் மனசை வந்து தேத்திப்பா. நான் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஹாப்பியாக தான் வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு வாழ்த்து தான் விடுவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ இங்கே தான் இருக்கான். காலைல ஏஞ்சி பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு யாடா கூட இந்த மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். உடனே யார் என்ன சொல்லுவானா, நேற்று நைட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், எப்படி இருந்தாலும் நம்ம லைஃப்பில் வந்து இது நடக்க வேண்டியது தான், நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஸோ முன்னாடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன அப்பா தான் கொஞ்சம் கோவப்படுவார்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த அப்பா வந்துட்டு அப்படியே அன்எக்ஸ்பெக்டடாக உள்ளார வர மாதிரியும் ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன தம்பி இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே ஷாக்காக மாதிரி அப்படி கேட்பாரா. ஹீரோக்கா என்ன சொல்லணும் தெரியல, அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். இல்லை அங்கிள் நைட் வந்து ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட போல, இந்த மாதிரி தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்குள்ளே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். அவன் வந்து அப்படியே நம்பிட்டான் போல். இவர் வந்துட்டு ஐயோ வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும், மானம் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீனை போடுவார். சரி என்னமோ கல்யாணம் வந்துட்டு சீக்கிரம் வரனால வந்துட்டு உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. ஹீரோக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பா விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுவா. 2 பேரும் கல்யாணம் தானே பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்துட்டு ஃபாரினில் பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுவான். நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹக் பண்ணிப்பாளா. ஹீரோக்கா என்னடா இது நம்ம வன்சிகா லவ் பண்ணுறோன்னு சொன்னால் யார்கிட்ட சொல்ல வந்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணே தெரியாது. நெக்ஸ்ட்டு இவங்க அம்மா வந்துட்டு ஹீரோ மாதிரி நான் நைட் ஃபுல்லாக பையன் வீட்டுக்கு வரலன்னு ஃபீல் பண்ணுவாங்களா.
அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், ஜெட்டு வீட்டை தூங்கியிருப்பாண்டி, எதுக்கு இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்துடுவான். ஹீரோ வந்தோடனே அவங்க அம்மா வந்துட்டு பையன் வந்துட்டு ஓப்பனாக சொல்லிட்டானா யாடா கிட்ட அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு நிற்பாங்களா. பட் ஹீரோ என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி லாஸ்ட் நைட் எங்கே ஸ்டே பண்ண கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி சீக்கிரமாக வந்துட்டு எனக்கும் யாருக்கும் கல்யாணம் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சியா என்ன பண்ணுவானா, யாடா வீட்டுக்கு வந்துட்டா யாடா வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே வந்து எதுக்கு என் பொண்ணு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாரா. ஓ பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறா, அந்த மாதிரி அது வயிற்றில் வளர வந்து என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்வா, யார் சொன்னான், இது வந்துட்டு நோக்கோட குழந்தை, நான் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 பேருக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு, நான் லவ் பண்ணிட்டு இருந்தவங்க போது. ஓ அப்படியா, சரி அப்படி ஏன் இன்றைக்கி ட்ரிங்க்ஸ் கலந்து கொடுத்து அவனை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர வச்சிங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காத, பாரில் இருக்கவன் எல்லாமே சொல்லிட்டான், என் குழந்தைய அவன் குழந்தைய வந்து மாற்ற பார்க்குறியா, அவ்வளோதான் மரியாதை, என்னோட குழந்தை, நீ வந்து என்னோட அடிமை, நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ ஏமாற்றலான்னு பார்க்காதன்னு பிடிச்சி அடித்து தள்ளி விட்டு போவானா. இவளுக்கா என்னடா இது, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாய் வந்துட்டு பேட்டி கூட வந்துட்டு வெளியே கிளம்பி போகிறான். அவன் வந்துட்டு ஷாப்பிங் மாதிரி போகிறாங்க, வெளியெல்லாம் போயிட்டுருக்காங்களா, முக்கியமான இடத்துக்கு போயிட்டு ஷாப்பிங் போகிறாங்க. பட் இவனுக்கு வந்துட்டு மனசே வரல, என்னடா இது, நீ வந்து ஏன் வந்துட்டு காலேருந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மனசே வரல. இங்கே பார்த்தீங்கன்னா அத்தை வந்து நீயை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இவனுக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்கும் இல்லைம்மா, நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ இது என்ன பண்ணனா ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு கேக் ஷாப் வரா. சாய்க்கு வந்து பிடிச்ச கேக் அங்கே இருக்கும். ஸோ அதை வாங்க வரும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு ஜெட்டை பார்க்குறா. ஜெட்டும் அந்த கடையிலேருந்து தான் வெளியே வருவார். ஸோ வந்துட்டு என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சாய்க்கு வந்துட்டு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும், ஸோ தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. ஜெட் வந்து அப்படியா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கல்ல, சரி வா போய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவாங்க. அதே கேக் கடையை வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டு சாய் போவோம். அப்போ என்ன சாய்க்கு என்ன தோணுன்னா, நீக்கும் இந்த கடையில் விற்கிற கேக் ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னா கடைக்குள்ளே வருவான். பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு அங்கே ஒரு கேக் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை வந்துட்டு கேஷுவலாக தான் சிரிச்சு உட்காந்து போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. யாரா இது நம்ம ஒய்ஃப் மாதிரி சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு கேக் ஒட்டியிருக்கும். அதை வந்து ஜெட் வந்து தொடச்சி விட்டுருப்பான். அதை வந்து பார்த்துருவான். நம்ம கூட வெளியே வரத்துக்கு அவளுக்கு ஒர்க் இருக்குது, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன ஜெட் கூட உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு இவன் கோவம் ஆகிட்டு கேட்கும் வாங்காமல் வந்துட்டு கிளம்பிடுவான். இங்கே பேலஸில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்துட்டு இந்த மாதிரி யாடா பார்க்கணுமா, அது இல்லாமல் சாயம் பார்க்கணும்னு சொல்கிறாருன்ட்டு சொல்லும்போது ஹீரோயின் தான் அந்த இடத்துல இருப்பாள். அவள் போய் யாருன்னு போய் பார்த்தா அந்த டாக்டர் தான். ஸோ அந்த டாக்டர்கிட்ட வந்துட்டு யார் நீங்கள் கேட்கும்போது இந்த மாதிரி நான் யாடாக்கு வந்து தெரிஞ்சவங்க, நான் இந்த மாதிரி சாயை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சாய் வந்துட்டு என்ன தான் சொல்லுங்கும் போது, அப்படியா சாரி மேடம், இந்த மாதிரி நான் வந்துட்டு ஜப்பானுக்கு போகிறேன், இதை வந்துட்டு யாடா கிட்ட வந்துட்டு சொல்லிவிடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு போவான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவானோ ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்திருப்பாங்க. இவன் அப்படியே சம கோவத்தோடு இருப்பானா. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இந்த மாதிரி வெளியே வந்திருக்கோம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவ்வளோ நல்லா வந்து சரக்குலாம் வந்துட்டு ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருவா. இங்கே பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டு இவனுக்காக பிடிச்சி கேட்க வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பா, என்னடா இன்னுமே வந்துட்டு சாய் வரலேன்னு சொல்லிட்டு. ரொம்ப லேட் நைட் ஆகிடும். சாய் வந்துட்டு வருவானா. வரும்போது கார் அவன் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓட்டு வந்திருப்பான். அப்போ டிரைவர் வந்துட்டு சரி நான் தூக்குறங்கும் போது அதெல்லாம் வேணாம் நானே அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேட்டி என்ன பண்ணுவானா அழைச்சிட்டு போவான். இந்த மாதிரி சாயோட காரை சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ரூமுக்கு வந்து பார்ப்பா சாய் வந்துட்டாரான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ரூமில் வந்துட்டு இருக்கவே மாட்டான். இன்னும் ரூமில் இல்லையே எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டி வந்துட்டு தன்னோட ரூமுக்கு வந்துட்டு சாய் அழைச்சிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுவானா, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானா. உங்கள் ரூமில் இல்லை என் ரூமில் இருக்கீங்க, சரி நீங்கள் கிளம்பி உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவானா. அப்போ கரெக்டாக வந்துட்டு சாய் இந்த ரூமை வந்து பார்ப்பா. அப்போ வந்து சொல்லுவான், ஏன் நான் போகணும், நான் எத்தனை நைட் இங்கே வந்துட்டு உங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த ரூமில், நான் போக மாட்டேன், என் ரூமுக்கு போக மாட்டேன்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீக்கு தெரிஞ்சால் கோச்சிப்பாங்க, அவங்க ஒய்ஃபு தானேங்கும் போது அதுக்கு என்ன கோச்சிட்டா கோச்சிட்டு போட்டோம், அதுக்கு முன்னாடி நீ என்னோடய ஒய்ஃபு, ஃபஸ்ட்டு நீ தான் பேட்டி முக்கியம், அதுக்கப்புறம் தான் அவள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போதையில் வந்துட்டு அது மாதிரி பேச ஆரம்பிப்பா. இதெல்லாமே வந்துட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்படியா உண்மை தானா, உங்களுக்கு நீக்கு முன்னாடி வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ட்டு இவன் சொல்லுவானா. அப்போ உங்களுக்கு ரிவார்ட் தந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா கேஸ் பண்ண ஆரம்பிப்பா. 2 பேரும் திருப்பி வந்துட்டு ஒன்றா இருக்க வந்துட்டு ஆரம்பிப்பாங்களா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ணால் பார்த்துட்டா. இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அழுக ஆரம்பிச்சிருவா. இவன் அந்த ரூமை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறத வந்துட்டு அங்கேருந்து ஸ்டெப்மா மற்ற இருக்காங்களாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இவன் ரூமுக்கு போயிட்டு அழுதுட்டு இருப்பா. என்னடா இது நம்ம இப்படி ஏமாந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கா ஆஹா பழி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை பழி வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா காலையில் வருவானா. இவன் தூங்கிட்டு இருப்பா. ஸோ இவன் வந்துட்டு ஜெட் கூட வந்து உட்காந்துருப்பாளா. அதெல்லாம் இவன் நினச்சி பார்த்துட்டு செம காண்டாயிட்டு இவன் என்ன பண்ணுவானா, அவனை போய் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஏதோ குளிக்கிறதுக்கு எதுக்கோ போகிறானா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேக் இருக்கும். இதை பார்த்துட்டு ஓ அங்கே கேக் சாப்பிட்டது பத்தாதுன்னு இதை வந்துட்டு இங்கே வேறு வாங்கிட்டு வந்திருக்காளான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அந்த கேக்கை வந்துட்டு அப்படியே உடச்சி விட்ருவான். இதை வந்துட்டு சவுண்டு வந்துட்டு கேட்குமா. அப்போ வந்துட்டு இவன் வந்து பாப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வாசே கேக் வாங்கி வச்சிருப்பாள். இதை உடச்சோன்னுமே வந்துட்டு அந்த அளவுக்கு நான் வந்துட்டு உனக்கு இதாகிட்டேனே, நான் ஒர்த்லெஸ்ஸாக ஆகிட்டேனேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளுக்கு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடுவா.
நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் மேம் என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த பாக்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு ரிங் எடுத்துக்கோ, உனக்கு வந்து ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அவன் வந்துட்டு எனக்கா அப்படிங்கும்போது ஆமாம் நேற்று நைட்டு பார்த்தேன், அவன் வந்து அழுதுகிட்டே போனான், சாய்க்கும் அவளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவளை இன்னும் பிரேக் பண்ணுறதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல் வந்து கொடுப்பாங்க. இதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து வீட்டை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போயிடுவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோயின் வந்துட்டு பூ கட்டிட்டு உட்காந்துருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு பேட்டி வந்துட்டு என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நக்கல் அடிப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, நான் ஒன்று வந்துட்டு பகல் கனவு வந்துட்டு காணலை, நீ தான் காண்டு வச்சிட்ருக்க, என் அண்ணனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிட்ருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுருவா. இவன் வந்துட்டு ஏன் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு பேட்டி வந்து சொல்லுவா. எப்படி நீ இருக்கும் போது எப்படி நடக்கும், நீ எதுக்கு சாய்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நெருங்கி போயிட்டுருக்க, ஆல்ரெடி சாய்க்கு வந்து கல்யாணம் ஆச்சு தெரியும்ல அப்படிங்கும்போது ஆமாம் நான் வந்து லவ் பண்ணேன், 2 பேரும் நாங்கள் லவ் பண்ணோம், கண்டிப்பாக நான் சாயோட ஒய்ஃபு நானாக தான் இருக்க போகிறேன், இந்த பேலஸ்க்கு ஓனராகவும் நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசுவான். அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்லுவாள், இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, அவர் வந்து டாக்டரா, அவர் பேர் வந்து டன்சி, அவர் வந்துட்டு உனத்தை விசாரிக்க வந்தார், அவர் வந்துட்டு ஜப்பானுக்கு போகிறாராம், அந்த இன்ஃபர்மேஷன் அவர் வந்து கொடுக்க சொன்னார் அப்படிங்கும்போது இவளுக்கு அப்படியே ஃபேஸில் மாறும். எப்படி இருந்தாலும் இங்கே வந்தான், அது இல்லாமல் அவர் வந்து என்னை கேட்டார் விசாரிச்சாருங்கிறது சாய்க்கும் சரி இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு பத்தட்டமாக சொல்லிட்டு போவோம். நான் கேட்பேன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. அவனுக்கு தெரிஞ்ச வரான்னு சொல்லிட்டு கேட்பால. உடனே வந்துட்டு இதை பற்றிலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதை பற்றி நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு பத்திரமா சொல்லிட்டு போகிறாளா. ஒரு மாதிரி ஹீரோயினுக்கே டவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இவன் இந்த இடத்த விட்டு போகும்போது இவளுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்கும். கரெக்டாக சாய் வந்துட்டு அந்த இடத்துக்கு வருவான். என்ன ஆச்சு பேட்டின்னு சொல்லிட்டு டக்குனு வந்துட்டு பிடிப்பானா. இதை வந்துட்டு மேலேருந்து நீ வந்துட்டு பால்கனிலேருந்து பார்ப்பான். இவனே வந்துட்டு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே விழுவா. இவன் அப்படியே தாங்கி பிடிப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நீக்கு வந்துட்டு அழுக வரும். என்னடா இது நம்ம கண் முன்னாடி இப்போலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி ரூமில் விட்டதுக்கு அப்புறம் வந்து கேட்பேன், என்ன ஆச்சு கதை ஒழுங்காக சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். என்னன்னு தெரியல 2 நாளாக ரொம்ப வந்துட்டு மயக்கம் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேட்டி சொல்லுவாள். அது இல்லாமல் வாமிட் வர மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை வந்துட்டு கேட்டுமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அம்மாட்ட போய் சொல்கிறேன், அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வார்த்தை கூட உட்காந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ வந்து ரொம்ப வந்து டல்லாகவே இருப்பான். என்னாச்சு நீ எதுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க வந்து கேட்பாங்க. மாமியார் வந்து கேட்பாங்களா, நீ வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துட்ட, எதுக்கு நீ வந்து இன்னும் டல்லாக இருக்க, அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லி தரலையா, இப்போ பார்த்தாலும் வந்துட்டு எது யோசனையிலே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே வந்துட்டு ஓப்பனாக கேட்டுருவாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, இந்த மாதிரி சாய் வந்துட்டு இந்த பேட்டி கூட வந்துட்டு ஒன்றா இருக்கிறது வந்து உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு கேட்டோடனே இவளுக்கு ஷாக்காக இருக்கும். அப்போ ஆன்ட்டி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. எல்லாமே தெரியும், இதெல்லாம் பணக்கார ஃபேமிலியில் வந்துட்டு பெரிய விஷயமே கிடையாது, அவங்க 2 பேருக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு லவ் இருக்குது, ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், நீ தான் இல்லீகலாக ஒய்ஃபாக இருக்க போகிற, அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு அஃபேர் இருந்தாலும் சரி உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா. கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். என்ன ஆன்ட்டி சொல்கிறீங்க, அப்படின்னா சாய்க்கு வந்துட்டு அந்த பொண்ணு மேலே இஷ்டம் இருக்குன்னா நீங்கள் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இங்கே பாரு, நீ வந்துட்டு லீகலான ஒய்ஃபு, அவள் இல்லீகலாக இருந்துட்டு போகிறா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. கேட்டோமே இன்னும் கொஞ்சம் அழகாக ஒரு என்னடா இவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது போடியே அப்படின்ட்டு இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சாய் வருவான். சாய் வந்து என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி பேட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவளை அழைச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்கும் போது சரி நீ நீ அழைச்சிட்டு போறியாங்கும் போது உடனே நீ வந்துட்டு இல்லை வேண்டாம் நான் போகல அப்படின்னு சொல்லுவாளா. ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்ட்டு அவன் வாயிலே வருமா. இதை கேட்டுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் அழைச்சிட்டு போகிறான், சரி வரலன்ட்டாலே அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு பேட்டி மட்டும் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அழைச்சிட்டு போவான். இதை பார்த்துட்டுமே எனக்கு இன்னும் கஷ்டமாயிடும். அப்படியே வந்து நடந்து என்ன பண்ணுவோம்னா வந்து கார்டனில் உட்காந்துருப்பாள். அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்பேன், என்னாச்சு ரொம்ப டல்லாக இருக்குன்னு. அப்போ வந்து அவளால் கஷ்டமாக இருக்கும், சொல்லி அழக ஆரம்பிச்சிடுவோம், இந்த மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா என்ன எதுக்கு வந்துட்டு சாய் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிடுவா. இந்த விஷயம் அத்தைக்கோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, என்னை வந்துட்டு சாய் ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. நீ ஹீரோயின் அவளுக்கு என்ன ஆர்டர் சொல்கிறேன்னே தெரியல, அப்படியே வந்து நிற்பாள். இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா இவன் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ரொம்ப ஹாப்பியாகிடும், உங்களோட குழந்தை என் வயிற்றில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹேக் பண்ணிப்பாளா. சாய்க்கா என்ன பண்ணணும் தெரியாது, ஏன் நீங்கள் சந்தோஷமாக இல்லை, அப்போ இந்த குழந்தை உங்களுக்கு வேண்டாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் வயிற்றுலேயே அடிக்க ஆரம்பிச்சுவாய். வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத பேட்டி, இந்த பாரு இந்த குழந்தை வந்துட்டு என் குழந்தை, ஸோ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணிக்காத ஒன்றையே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு சொல்லுவானா. ரொம்ப ஹாப்பியாகிடும். இங்கே ஹீரோ என்ன பண்ணுவானா, ரொம்ப டல்லாகவே இருப்பான். அவங்க அம்மா கேட்பாங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்துட்டு யாரோ கூட வந்து ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லும்போது இவங்க அம்மாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும், ஏன் என் பையன் வந்துட்டு வன்ஸுக்கு அலோவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ பேசுகிறான்ட்டு. அப்படியே பேசிட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோ வந்து ஷூட் பண்ண வருவாங்க.
அப்போ வந்து இவங்க அப்பா வந்து பார்த்துட்டு யார்டா நீன்னு சொல்கிறதுக்குள்ளே ஹீரோ வந்துட்டு ஷூட் பண்ணிடுவாங்க. ஹீரோ கையில் வந்துட்டு காயப்பட்டுரும். ரொம்ப ஹரிபரி என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணுவாங்க. இவங்க அப்பாக்கா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்துட்டு யாரா வரா, அவள் ரொம்ப வந்துட்டு தயக்கத்தோடு வருவா. ஏன்னா சியா வந்து சொல்லியிருப்பானே மிரட்டியிருப்பானுண்டு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பையனுக்கு இப்படி ஆச்சு, கண்டிப்பாக பின்னாடி யார் இருக்கா நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பணக்காரர் தானே. ஸோ அவர் வந்துட்டு எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்கார். யாடாக்கா என்ன நடக்க போகுதுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. அப்போ டாக்டர் வராங்க. நல்ல வேலை ஷோல்டரில் அடிபட்டுருந்துச்சு, மற்றபடி அவருக்கு உயிருக்குலாம் எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோக்கு நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க. யாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவசரமாக வந்து இந்த இடத்த விட்டு போகிறா அந்த சியாவை பார்க்கறதுக்கு. இவங்க அம்மாக்கா என்னது இவ கூட இல்லாமல் டக்குன்னு போகிறா அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த சியாவே சந்திக்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து இந்த மாதிரி நோக்கு வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறா. அதுக்கு வந்து நான் தான் சொன்னேன்னே, அந்த குழந்தை வந்துட்டு என்னோட குழந்தை, நீ என்னக்கானவ, நீ வந்துட்டு யாரையும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, முக்கியமாக நோக்கு பசங்க 2 தட்டு தான் சொன்னேன், ஆனால் வந்து ஷூட் பண்ணிட்டானுங்க, நோக்கு கல்யாணம் பண்ணணும்லாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுவாரா. அவனே வந்து திரும்பி பார்த்துட்டு ஏன்டா உங்களை வந்துட்டு மிரட்ட சொன்னால் அந்த மாதிரி ஷூட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையாகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஆளை வந்து திட்டிகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்க வரும்பா. அவள் லாஸ்ட்டாக வந்து ப்ரப்போஸ் தானே பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப வந்துட்டு பார்த்துட்டு வருவா. ஹீரோ பார்க்க வந்தால் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பிடி கொடுக்காமே பேசுவான். ஏன்னா யாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம தான், ஸோ இந்த கல்யாணத்தை வந்து நடத்தணுங்கிற மாதிரி ஹீரோயின்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுக்காம தான் பேசுவானா. இப்போ நான் நல்லா இருக்கேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசுவான். இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா இது இவர் வந்துட்டு நம்மகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணார், ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாருன்ட்டு. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் எனக்கும் யாருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் அந்த இடத்த விட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே அழுதுகிட்டே ஓடி வருவாள். என்ன நடக்குது, இப்போ தானே நம்ம இது வந்து ப்ரப்போஸ் பண்ணார், இந்த மாதிரி இப்போ மாற்றி வந்து பேசுகிறாரு, அப்போ அவர் வந்துட்டு உண்மையாக நம்ம லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கேயே ஹாஸ்பிட்டல் நின்று அழுதுகிட்டே நிற்பாள். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாள். ஹீரோக்கா நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தங்கச்சியும் ஜெட்டும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹீரோ பார்க்க வருவாங்களா. ஹீரோ கேட்பான், என்னாச்சு வன்சிகா வந்துட்டு வெளியே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லையே நாங்கள் வரும்போது வன்சிகாவை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஜெட்டும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தங்கச்சி சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், ஒரு வேளை ஹர்ட் ஆகிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டக்குனு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வருவான். வன்சிகாவை ஃபுல்லாக தேடிட்டு வெளியே வருவானா. அப்போ ஜெட் வந்து டே இங்கே பாரு நீ ரெஸ்ட் எடு உள்ளார வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இல்லைடா நான் வன்சிகாவை ஹர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வந்துட்டு நோக் அப்படின்னு சொல்லிட்டு இவள் வருவா. உடனே ஹீரோ வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிடுவான். ஐயோ நம்மளுக்கு வந்துட்டு இவ தானே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசு மாறும். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இன்னும் ஒரு 2-3 எபிசோடில் வந்துட்டு இந்த ட்ராமாவே முடிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போடலான்ட்டு ஓல்டு ட்ராமா இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது சப்டைட்டிலோட கிடச்சிச்சின்னா நான் போடுவேன். டேக் கேர் கைஸ்.